கர்த்தர் நல்லவர். இன்றைய வேதவசனம் நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. கர்த்தர் இன்னைக்கு நமக்கு கொடுத்துருக்கிற வார்த்தை, உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. இந்த வார்த்தையை பார்த்தாலே இதில் 2 விஷயம் நமக்கு பார்த்த உடனே புரியும். ஒன்று நன்றி, இன்னொன்று அவர் மேலே வைக்கிற நம்பிக்கை. கர்த்தர் நமக்கு கொடுக்குற எல்லா நன்மையும், நம்மளுடைய சம்பாத்தியமாக இருக்கட்டும், விளைச்சலின் பலனாக இருக்கட்டும், நமக்கு வரக்கூடிய எல்லா நன்மைகளும் கர்த்தர் தான் எனக்கு தாராரு அப்படிங்கிற இடத்துல நம்ம உணர்வடைந்தவர்களாக இருந்தால், எனக்கு வரக்கூடிய நன்மை எல்லாம் கர்த்தருடைய கிருபையினால தான் வருது அப்படிங்கிற எண்ணம் இருந்தாலே நம்ம விதைக்கிறதுல நம்மக்கிட்ட குறைவு இருக்காது. ஏன்னா கர்த்தரிடத்துல இருந்து வாங்கி தான் நம்ம கர்த்தருக்கு கொடுக்குறோம். நம்மளுடைய சுய பலத்தினால இல்லை, கர்த்தருடைய கிருபையினால் நான் சம்பாதிக்கிறேன், கர்த்தருக்கு நான் கொடுக்குறேன் அப்படிங்கிற அந்த மனசு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்மளுடைய விதைப்பும் அறுப்பும் நடந்து கொண்டே இருக்கும். நம்மளுடைய விதைக்கிற அந்த விதையின் அளவு குறையாது என்றைக்குமே. ஏன்னா அவர் நம்மளுடைய விதையை பெருக பண்ணி கொண்டே இருப்பார்.